ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் லிங்க் லிஸ்ட்டோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்னால் என்னென்னே ஐடியா இல்லைனா, நான் போன வீடியோவில் லிங்க் லிஸ்ட்னால் என்ன, ஏன் லிங்க் லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் வந்துச்சு, லிங்க் லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பேக் எண்டில் லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அரே எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ போன வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிங்க் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு நோடை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, இது ரெண்டும் பார்க்க போகிறோம். இந்த நோடை வந்து நம்ம 3 இடத்துல ஆட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில், மிடில், எண்டில். ஓகேவா? அதே மாதிரி டெலிட் பண்ணுறதுக்கும் 3 வேரியேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த 6 வேரியேஷனுமே ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிங்க் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்னால் என்ன? ஒரு நோடோ இல்லை மல்டிபிள் நோடு சேர்ந்து தான் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோடை க்ரியேட் பண்ண தெரியணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நோடுனா வந்து ஜஸ்ட் 2 பாக்ஸஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து வேல்யூ ஆர் எலமெண்ட், செகண்ட் ஒன் வந்து அட்ரஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, பைத்தானில் கிளாஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங், மெயினாக இந்த வீடியோ வந்து பைத்தானில் இருக்க போது, இன்கேஸ் உங்களுக்கு ஜாவா ஆர் C++ வேணும்னா நான் இதுக்கு அடுத்து அதை தனித்தனி வீடியோஸாக ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பைத்தானில் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா, கிளாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு நோட் க்ரியேட் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ்னால் என்னன்னே தெரிலனா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ பிரிண்ட் வேணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டில் என்ன இருக்குன்னா, எத்தனை ரூம் இருக்க போகுது, கிச்சன் எங்கே இருக்க போகுது, ஹால் எங்கே இருக்க போகுது, இந்த மாதிரி எல்லாமே இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி உங்களால் எத்தனை வீடு வேணால் கட்ட முடியும். நம்பர் ஆஃப் ஹவுசஸ் கட்டலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே கிளாஸும். இந்த கிளாஸுங்கிறது ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களால் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி நம்மளால் எத்தனை நோடு வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நோடுங்கிறதும் ஆப்ஜெக்ட்டுங்கிறதும் சேம். ஐ மீன் கிளாஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் ஆப்ஜெக்ட்னு காமனாக சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம நோடு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நோடு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே இன்னட்னா என்ன, செல்ஃப்னா என்னலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும் கடைசியில். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று வந்து அட்ரஸ். ஸோ அது ரெண்டுத்தையுமே இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த வேல்யூவை டிஃபைன் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து நான் அந்த நெக்ஸ்ட்டை டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த கிளாஸோட நேம் வந்து நான் நோடுன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டே பாஸ் பண்ணணும். இந்த நோடு க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, க்ரியேட் பண்ணுறப்போவே நான் அந்த வேல்யூ வந்து இப்போ 9னா 9னு பாஸ் பண்ணணும். இது வந்து நம்ம பாஸ் பண்ண தேவையில்லை, நன்னுன்னு வச்சுக்கலாம். அதனால் இந்த வேல்யூ வந்து நான் பேராமீட்டராக வாங்கிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த டேட்டா வந்து இங்கே 9னு நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அந்த 9ஐ வந்து இந்த வேல்யூக்கு அசைன் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி அசைன் பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு நோடு க்ரியேட் ஆகும் புதுசாக. அந்த நோடில் வேல்யூ 9 இருக்கும், இது நன்னுன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த நோடு மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து ரேண்டமாக ஒரு அட்ரஸ் இருக்கும். 5000 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு நோட் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த நோட் கிளாஸில் டேட்டா அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே வந்து நான் வேல்யூன்னு காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த வேல்யூக்கு பதிலாக நான் இங்கே வந்து டேட்டான்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நோட் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸை வச்சு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ பைத்தானில் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா, அந்த கிளாஸ் நேம் போட்டு அதுக்கப்புறம் உள்ள டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ பேராமீட்டர் என்னென்ன பாஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு வந்து எலமெண்ட்டோட வேல்யூ மட்டும்தான் பாஸ் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 10ன்னு க்ரியேட் பண்ணணும். அதனால் நான் அங்கே 10ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு நோடு வந்து எனக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதை க்ரியேட் பண்ணி இதை வந்து எதுக்கு அசைன் பண்ணுறேன்னா, நோடு 1க்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நோடு 1ல் இப்போ இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து நான் நோட் 2 க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நோட் 2 க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ 20ன்னு அசைன் பண்ணி தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நோடு 3 அந்த மாதிரியே ஒரு 4 நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நோட் 4 இதுக்கு வந்து வேல்யூ 30, இதுக்கு வேல்யூ 40. ஸோ அகெயின் இதுவுமே அதே தான், சேம் தான், நன் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு 4 நோடு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா, ஒரு நோடை வந்து இன்னொரு நோடு கூட எனக்கு லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த நோடோட அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு நோட் 1 வந்து நோட் 2 கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னா,
நோடு 1ஓட நெக்ஸ்ட்டில் போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நோட் 2ஓட அட்ரஸ் போடணும். இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக இப்போ இதோட அட்ரஸ் 9000னா அது 9000 இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு தெரியாது. அதுக்கு தான் வந்து இங்கே ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த நோட் 2ங்கிற வேரியபிள் வந்து அந்த அட்ரஸை ஹோல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 9000னா இந்த நோட் 2 வந்து 9000ங்கிற அட்ரஸை வச்சுருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நோடு 1 நெக்ஸ்ட்டுக்கு நோட் 2வை அசைன் பண்ணுன்னா ஸோ நோடு 1 டாட் நெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து நோடு 2வை அசைன் பண்ணுவேன். ஸோ இப்படி அசைன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இந்த நெக்ஸ்ட்டில் போயிட்டு நோட் 2ஓட வேல்யூ நான் எக்ஸாம்பிளுக்கு 9000 அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 9000 இங்கே வந்துடும். அப்படி இல்லைனா நோட் 2 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த மொத்த நோடையும் இங்கே பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிமிலராக நோட் 2ஓட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து நோடு 3யை அசைன் பண்ணணும். சேம் நோடு 3க்கும். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த எல்லா இடத்துலையும் நன் போயிடும். நன் போயிட்டு அதுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி லிங்க் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அந்த லாஸ்ட் நோட் நன்னு தான் இருக்க போது. ஏன்னா நம்ம இதை வந்து எதுக்குமே அசைன் பண்ணல. நோடு 4 டாட் நெக்ஸ்ட்டை வந்து நம்ம எதுக்குமே அசைன் பண்ணல. இதை வந்து எதுவுமே டிஃபைனே பண்ண தேவையில்லை. பை டிஃபால்ட் இங்கே நன்னு தான் இருக்க போது. ஸோ இதுக்கப்புறம் எந்த லிங்க்குமே இருக்காது. ஸோ இந்த 4 நோடும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுவரை எப்படி ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண நோட்ஸுக்கு நடுவில் எப்படி லிங்க்கை க்ரியேட் பண்ணி அதை ஒரு லிங்க் லிஸ்ட்டாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லிங்க் லிஸ்ட்டை எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த லிங்க் லிஸ்ட்டில் 10, 20, 30, 40 4 எலமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 எலமெண்ட்டுமே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் எலமெண்ட்டோட நெக்ஸ்ட்டில் நன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு லிங்க் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். பட் சும்மா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் டெய்லும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்படி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே ஹெட் இருக்குது, இங்கே டெய்ல் இருக்குது. இதில் என்ன இல்லைன்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ண மாதிரி எவ்ரி நோடுக்கு ஒரு வேரியபிள் இல்லை. ஸோ இங்கே எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா ஒரு நோடையும் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். ஸோ அப்படி இங்கே அசைன் பண்ணோன்னா இங்கே வந்து நோட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து இந்த நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நோடு 3ன்னு ஒரு வேரியபிள் இந்த நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி நோடு 4, நோடு 1 இந்த மாதிரி நிறைய வேரியபிள் வந்து ஒரு நோடை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே வந்து 4 நோட்ஸ் தான் இருக்குது. இதே வந்து ஒரு 100 நோட் இல்லை 150 நோட் அந்த மாதிரி நிறைய நோட் இருக்கப்போ ஒரு நோடுக்கும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆப்டிமல் அப்ரோச் கிடையாது, ப்ராக்டிக்கலி பாசிபிளும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெட், எண்டில் ஒரு டெய்ல் மட்டும்தான் நம்ம வச்சுருப்போம். மற்றபடி வேறு எந்த ரெஃபரன்ஸுமே வச்சுருக்க மாட்டோம். ஆனால் இப்போ எனக்கு இன்கேஸ் இந்த 20யும் பிரிண்ட் பண்ணணும், இப்போ எனக்கு வந்து இதை ட்ராவர்ஸ் பண்ணி இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் இந்த 20யும் ட்ராவர்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த 20க்கு எனக்கு டேரெக்டாக எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா இந்த 10 ஆக்சஸ் பண்ணி இந்த 10ஓட நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த 20 கிடைக்கும். கரெக்டாக இந்த 20ங்கிற மொத்த நோடு கிடைக்கும். இந்த நோடில் டாட் வேல்யூ அப்படின்னு போட்டால் இந்த 20 கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த 20 ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த 30 ஆக்சஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த 10 ஆக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா ஹெட்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹெட்டை வச்சு இந்த 10 ஆக்சஸ் பண்ணிட்டு 10ஓட நெக்ஸ்ட்டு வருவேன். அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட்டு மறுபடியும் வருவேன். அதுக்கப்புறம் இந்த நோடோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் என்னால் இந்த 30 ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். அதை வந்து டெம்ப் இல்லை கரண்ட் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அதே நோடுக்கு அந்த டெம்பையும் பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டை வந்து ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ சேம் பிளேஸ்க்கு பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு பாயிண்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கரண்ட் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறேன். இங்கே வந்து கரண்ட் நல் கிடையாது. ஏன்னா கரண்ட் வந்து ஒரு நோடை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது நல்லா இருக்காது. அதனால இந்த மொத்த வயல் கண்டிஷன் வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ கரண்ட் வந்து 10 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கரண்டாக டேட்டான்னா 10 தான் வரும். ஸோ 10 ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே 10 பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஆரோ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதனால் இங்கே ஒரு ஆரோ வரும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டை வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் தான் என்னென்னா கரண்ட் வந்து 10 பாயிண்ட் பண்ணுது. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா அது வந்து இந்த நோடை பாயிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த கரண்ட் வந்து அப்படியே இங்கே மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட்டில் வந்து 20ஓட வேல்யூ வந்துடும். அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணுது.
ஸோ டெம்ப் வந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆன அப்புறம் மறுபடியும் இந்த லூப்போட ஸ்டார்டிங்க்கு வரும். லூப்போட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு என்ன செக் பண்ணுன்னா, இந்த கரண்ட் வந்து நல்லான்னு செக் பண்ணும். நல் கிடையாது. ஏன்னா இப்பயுமே கரண்ட் வந்து ஒரு நோடு தான் பாயிண்ட் பண்ணுது, நல்ல பாயிண்ட் பண்ணல. அதனால் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகி உள்ளே வந்து ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணும். என்ன வேல்யூனா இங்கே 20 இருக்குது. கரண்டோட டேட்டா வந்து இந்த இடத்துல 20 இருக்கிறதுனால 20 பிரிண்ட் பண்ணிடுச்சு. கூடவே வந்து ஒரு ஆரோவையும் பிரிண்ட் பண்ணுது. மறுபடியும் இந்த கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெம்பை வந்து இங்கே மூவ் பண்ணும். மூவ் பண்ண அப்புறமும் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும். பாஸ் ஆன அப்புறம் இங்கே 30 பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து இந்த டெம்பை வந்து இங்கே மூவ் பண்ணிவிடும். இங்கே மூவ் பண்ண அப்புறமும் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகி 40 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்ட் வந்து இங்கே வரும். இங்கேனா நன்னுக்கு வரும். ஏன் நன்னா, கரண்ட் வந்து இந்த 40 பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கரண்ட் அட் நெக்ஸ்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா நன்னாக இருக்கும். ஸோ கரண்ட்டுக்கு வந்து கரண்ட் அட் நெக்ஸ்ட் அசைன் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக நன்னுங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ நன்னுங்கிற வேல்யூ வந்தோடனே இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆன அப்புறம் வெளில வந்து நன் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஆரோவுக்கு அப்புறம் நன் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். இப்படி தான் வந்து நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ண முடியும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்மளால் இங்கே வந்து ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. இப்போதைக்கு அவ்வளோ அட்வான்ஸ்டாக போவேனா, சிம்பிளாக இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் புரியலைன்னா இதை மறுபடியும் பாருங்கள். ஸோ நீங்களாம் இதை ஒரு வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக நம்ம டாபிக் உள்ள வந்தாச்சு, இன்சர்ஷன். ஸோ இந்த 6 வேரியேஷனில் ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்க்கலாம். என்னென்னா ஒரு எலமெண்ட்டை ஸ்டார்டிங்கில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ கொஷின் என்னென்னா, இந்த லிங்க் லிஸ்ட்டில் 7 எலமெண்ட்டை ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கொஷின் என்னென்னு பார்த்தா 7 ஒரு நோடு, அதுக்கு வந்து ஹெட்டு பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் நம்மளோட ஃபைனல் லிங்க் லிஸ்ட் இருக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 7 ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டெம்ப்ரவரியாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 7ஓட நெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஹெட் எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, 10 பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ 7ஓட நெக்ஸ்ட்டும் வந்து 10 தான் பாயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 10 இங்கேருந்து எடுத்து இதை வந்து ரீஅசைன் பண்ணணும் இங்கே. ஓகேவா, ஹெட்டை வந்து இந்த 7க்கு அசைன் பண்ணணும். ஸோ இது ஒரு வாட்டி கோட் பண்ணி பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். இப்போ இங்கே நோட் கிளாஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து லிங்க் லிஸ்ட்டுக்குமே நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டோட டிஃபால்ட் வேல்யூ என்ன, எனக்கு நன் தான் இருக்க போகுது. இப்போ வந்து ஒரு நோடு எப்படி ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும், மெயினாக வந்து எலமெண்ட் வாங்கணும். என்ன எலமெண்ட்டை நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டை வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். வாங்கின அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து எலமெண்ட்டு தான் பாஸ் பண்ணுறாங்க. அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே இப்போ 7 பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 7 யூஸ் பண்ணி நான் அந்த 7ங்கிற நோடு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்க கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் ஆஃப் என்ன எலமெண்ட் கொடுக்குறாங்களோ பாஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே நாங்கள் கொடுத்துட்டு இதை வந்து டெம்பரவரியாக நியூ நோடுன்னு ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இந்த நியூ நோடை ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்டை வந்து நான் இப்போ ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணனா நியூ நோடு வந்து ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அதே பிளேஸ்க்கு பாயிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெட் இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நியூ நோடு எங்கேயுமே பாயிண்ட் பண்ணாமல் இருந்திருக்கும். இப்போ நான் நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணனா ஸோ நியூ நோடும் இங்கே பாயிண்ட் பண்ணும், ஹெட்டும் இங்கே பாயிண்ட் பண்ணும். இப்போ அடுத்து வந்து இந்த ஹெட்டை இங்கே மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஹெட்டை வந்து நியூ நோடுக்கு அசைன் பண்ணால் நியூ நோடு வந்து ஃபஸ்ட்டு நோடை பாயிண்ட் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா ஹெட்டு வந்து நன்னை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களோட நியூ நோடுமே வந்து நன்னை தான் பாயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் ஹெட்டை வந்து நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ எதர் நன்னாக இருந்தாலும் சரி இல்லை இங்கே வேறு ஏதாவது லிங்க் லிஸ்ட் இருந்தாலும் சரி இந்த கோட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, மெத்தட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லிங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி அதை எல்எல்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த லிங்க் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லிங்க் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணனா அவுட்புட் வந்து நன்னு வர்றது பார்க்கலாம். ஏன்னா இதுவரை நம்ம அந்த லிங்க் லிஸ்ட்டில் எந்த எலிமெண்ட்டுமே ஆட் பண்ணல. ஸோ அந்த லிங்க் லிஸ்ட் வந்து நன்னாக தான் இருக்கும். இப்போ அடுத்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். 10 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ணாதப்போ நன் வருது. அதுக்கப்புறம் 10 நன்னு இருக்குது. ஸோ 10 எலிமெண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் இன்னொரு எலிமெண்ட் இதில் ஆட் பண்ணுறேன். 20 ஆட் பண்ணுறேன்.
ஸோ 20 ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறப்போ 20 வந்து ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிறது பார்க்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து எலமெண்ட்டை ஸ்டார்டிங்கில் தான் ஆட் பண்ணுறோம். அதனால ஸ்டார்ட் ஆடில் வந்து 10க்கு அப்புறம் 20 பாஸ் பண்ணதுனால 20 வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து ஒரு எலமெண்ட்டை லாஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறப்போ 2 கேஸ் இருக்குது. என்னென்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. இந்த 20 வந்து நன்னை பாயிண்ட் பண்ணுது. ஸோ அந்த லிங்க் லிஸ்ட்டில் 2 எலமெண்ட் இருக்குது. இதில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். இன்னொன்று வந்து என்னோடய லிங்க் லிஸ்ட்டே எம்டியாக இருக்குது. அப்போனா என்ன பண்ணும், ஹெட்டு வந்து நன்னை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ என்னோடய லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸில் என்னோடய லிங்க் லிஸ்ட்டில் ஆல்ரெடி எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 கேஸ்லேயுமே வந்து நம்ம எலமெண்ட்டை லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போ வந்து லிங்க் லிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுனாலும் மெயினான எட்ஜ் கேசஸ் என்னென்ன ஹேண்டில் பண்ணணும்னா, உங்களை லிங்க் லிஸ்ட் எம்டிஆர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் சில எட்ஜ் கேசஸ் இருக்குது. லைக் வந்து ஹெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது, டெய்லை ரீப்ளேஸ் பண்ணுறது. அதெல்லாம் நான் அந்தந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே வந்து என்ன எட்ஜ் கேஸ்னால், உங்கள் லிங்க் லிஸ்ட் நல்லா இருந்தால் அதை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த எட்ஜ் கேஸ். இன்னொன்று வந்து லிங்க் லிஸ்ட்டில் எலமெண்ட் இருக்கிறது நார்மல். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இதுக்கு கோட் பண்ணுறப்போ நான் வந்து எண்ட் ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு அதில் வந்து எலமெண்ட்டை வாங்கிக்கிறேன். எந்த எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுமோ அதை வாங்கிட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நியூ நோடு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு நியூ நோடு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா, என்னோடய ஹெட்டு வந்து நல்லா இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணணும். ஏன்னா என்னோடய ஹெட்டு நல்லா இருந்தால் அந்த லிங்க் லிஸ்ட் வந்து எம்டின்னு அர்த்தம். அதே என் ஹெட்டில் வேல்யூ இருந்தால் அந்த லிங்க் லிஸ்ட் வந்து எம்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செக்ரிகேட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன்னா, என் ஹெட்டு வந்து நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தான். சப்போஸ் என் ஹெட்டு வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா என் லிங்க் லிஸ்ட்டும் எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக என் ஹெட்டில் போயிட்டு எலமெண்ட் ஆட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே 7 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டில் டேரெக்டாக வந்து 7 ஆட் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி. ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறேன். செல்ஃப் டாட் ஹெட்டில் வந்து என்னோடய நியூ நோட அசைன் பண்ணிடுவேன். ஓகேவா? நியூ நோட நெக்ஸ்ட் வந்து எப்படியுமே டிஃபால்ட்டாக நன்னா தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எக்ஸ்பிளிசிட்டாக ஹேண்டில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இதோட இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிட் பண்ணணும். அதனால் ரிட்டர்ன் போட்டுடுறேன். இன்கேஸ் என்னோட லிங்க் லிஸ்ட்டில் ஆல்ரெடி எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே என்னோடய புது நோட ஆட் பண்ணணும். இங்கேயே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு வைல் லூப் போட்டுப்பேன். அந்த வைல் லூப்பில் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு டெம்ப் ஒன்று எடுத்துப்பேன். ஸோ டெம்பை வந்து ஹெட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, டெம்ப் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த டெம்பை வந்து ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அதே இடத்துக்கு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் பண்ண அப்புறம் நார்மலாக எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும். ஸோ வைல் டெம்ப் வந்து நன்னா ஆகாத வரை அதை நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டெம்பை விட எது வந்து ஆப்டாக இருக்கும்னா, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து ஆப்டாக இருக்கும். ஏன் வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஆப்டாக இருக்கும்னா, சப்போஸ் டெம்ப் நன்னாகிற வரை நான் ட்ராவல்ஸ் பண்ணேன்னா டெம்ப் இங்கே வந்த அப்புறம் தான் இந்த வைல் வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இங்கே போய்ட்டு என்னால் எலமெண்ட் ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்கே நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணுன்னா என்னோடய டெம்ப் வந்து இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஐ மீன் லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் என்னால் இங்கே ஒரு நோடை ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டு வந்து நன்னா இருக்க வரையும் நான் அந்த வைல் லூப்பை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு போட்டு அடுத்தடுத்த எலமெண்ட் மூவ் பண்ணுறேன். எப்போ வந்து டெம்ப் இங்கே இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுதோ அப்போ வந்து இந்த லூப் பிரேக் ஆகி வெளில வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா இந்த 20 டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தான் அர்த்தம். 20 டாட் நெக்ஸ்ட்டில் என்னோட நியூ நோட் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அகெயின் நியூ நோட நெக்ஸ்ட் வந்து நன்னா தான் இருக்க போகுது. ஸோ அதை எக்ஸ்பிளிசிட்டாக எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 7 ஒரு நோடை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் வந்து 7 ஆட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இன்னொரு எலமெண்ட்டும் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அகெயின் இதை ரன் பண்ணுறப்போ 8 வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆகுது. இப்போ ஒரு எலமெண்ட் எப்படி மிடில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கொஷின் என்னென்னா, ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே 3ங்கிற எலமெண்ட்டை 7க்கு அப்புறம் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் கொஷின். ஸோ இப்போ வந்து 7க்கு எனக்கு டேரெக்டாக ரெஃபரன்ஸ் கிடையாது. எனக்கு இருக்க ஒரே ரெஃபரன்ஸ் ஹெட்டு தான். ஸோ ஹெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டெம்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் எடுத்துகிட்டு அதை வந்து 20 ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணதோ அங்கேயே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் பண்ண அப்புறம் இந்த எலமெண்ட் வந்து 7ஆன்னு செக் பண்ணுவேன். 7 கிடையாது. ஸோ அதனால் இந்த டெம்பை வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவேன். ஸோ மறுபடியும் வந்து இது 7ஆன்னு செக் பண்ணுவேன். இதுவும் 7 கிடையாது. ஸோ மறுபடியும் இதை வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவேன். இப்போ வந்து இது 7ஆக இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு 3ன்னு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுவேன். ஸோ 3ன்னு ஒரு நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு
இந்த 7 டேரெக்டாக இந்த 3 பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் 3ன்னு ஒரு நோடு க்ரியேட் பண்ண அப்புறம் உடனே இந்த 7 வந்து இந்த 3க்கு பாயிண்ட் பண்ணால் இந்த 8க்கான ரெஃபரன்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 8ங்கிற எலமெண்ட் இதுக்கப்புறம் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே லூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு நியூ நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நியூ நோட ஃபஸ்ட்டு இந்த 7ஓட நெக்ஸ்ட் என்னவா இருக்கோ அதுக்கு பாயிண்ட் பண்ணணும். இங்கே வந்து 8, ஸோ இந்த நியூ நோட ஃபஸ்ட்டு 8க்கு பாயிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த 7ஓட நெக்ஸ்ட்டை வந்து 3க்கு பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பாயிண்ட் பண்ணுறப்போ இந்த நியூ நோடு வந்து இதுக்கு நடுவில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் ஆட் மிடில்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதில் 2 பேராமீட்டர் இன்புட்டாக வாங்கணும். ஒன்று வந்து எந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் என்னோட நோடை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிளில் 7க்கு அப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ 7 வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டராக வாங்கிப்பேன். அடுத்து வந்து என்ன எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நியூ டேட்டான்னு சொல்லிட்டு செகண்ட் பேராமீட்டராக வாங்கிக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிளில் அது 3. ஸோ 7க்கு அப்புறம் 3 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா என்னோட லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் என் லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருந்ததுன்னா என்னால் 3 ஆட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து 7க்கு அப்புறம் தான் 3 ஆட் பண்ண சொல்கிறோம். என் லிங்க் லிஸ்ட்டே எம்டியாக இருக்குன்னா 7ன்னு ஒரு நோடே இருக்காது. ஸோ என்னால் இதை ஆட் பண்ண முடியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என் லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இன்கேஸ் எம்டியாக இருந்ததுன்னா நான் உடனே அதை விட்டு எக்ஸிட் ஆயிடுறேன், எந்த எலமெண்ட்டுமே ஆட் பண்ணாமல். இன்கேஸ் என் லிங்க் லிஸ்ட் எம்டியாக இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா கரண்ட்டுன்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் எடுத்துப்பேன். எடுத்துட்டு அந்த லிங்க் லிஸ்ட்டில் ஐட்ரேட் பண்ணணும். எது வரையும் ஐட்ரேட் பண்ணணும்னா என்னோட டெம்பரவரி வேரியபிள் அந்த ப்ரீவியஸ் டேட்டா கூட மேட்ச் ஆகிற வர. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெம்ப் வந்து 20ல் ஸ்டார்ட் ஆகி 7 ஃபைன் பண்ணுற வரை நான் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கரண்ட் டாட் டேட்டா வந்து எப்போது ப்ரீவியஸ் டேட்டா கூட மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகேவா? ஸோ அது வரை என்னோட கரண்ட்டை வந்து அதுக்கு அடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட்டு வந்து என் டெம்ப் வந்து 20 பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ 20 is not is equal to 7. ஸோ அதனால் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டெம்ப் வந்து 10க்கு மூவ் ஆகும். அப்பயும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து டெம்ப் வந்து 7க்கு மூவ் ஆகும். 7க்கு மூவ் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா கரண்ட் டேட்டா வந்து மேட்ச் ஆகிடும். கரண்ட் டேட்டாவும் ப்ரீவியஸ் டேட்டாவும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எக்ஸிட் ஆகி இங்கே வந்துடும். இதில் வந்து ஒரு எஜ்கேஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன எஜ்கேஸ்னா இன்கேஸ் இந்த 7ங்கிற நோடே இந்த லிங்க் லிஸ்ட்டில் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு 4 நோட் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த டெம்ப் வந்து மூவ் ஆகி லாஸ்ட்டாக நன்னுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கரண்ட் வந்து எப்போவுமே வேலிடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் கரண்ட் நன்னாக இருந்தாலும் இது எக்ஸிட் ஆகிடும். ஸோ இது எக்ஸிட் ஆகிறப்ப 2 கேஸில் இருக்கலாம். ஒன்று வந்து டெம்ப் கரெக்டாக எந்த நோடோ அந்த நோடை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை இன்னொரு கேஸ் வந்து டெம்ப் வந்து நன்னுக்கு போயிருக்கலாம். ஐ மீன் டெம்ப்னா இங்கே கரண்ட் வந்து நன்னுக்கு போயிருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கரண்ட் நன்னாக இருக்கா இல்லை ஏதாவது எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் கரண்ட் நன்னாக இருந்ததுன்னா நான் அதை விட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா எனக்கு வேலிட் கேஸஸே இல்லை அங்கே. ஓகேவா? அதே நன்னா இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இப்போ தான் நான் வந்து புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும். புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கரண்ட் டாட் டேட்டான்னு போட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டை மிடில் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நான் 7க்கு அப்புறம் 3 ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட லிங்க் லிஸ்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது இதை ஆட் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 7க்கு அப்புறம் 3 ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஏதாவது ஒரு இன்வேலிட் கேசஸ் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 6க்கு அப்புறம் 3 ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். 3ஓ 2ஓ ஏதோ ஒரு எலமெண்ட் 6க்கு அப்புறம் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். நமக்கு இங்கே 6ன்னு ஒரு நோடே இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகணும்னா எந்த நோடுமே ஆட் ஆகாமல் வெளில வரணும். பட் இங்கே வந்து எரர் வரும். ஏன் எரர் வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ எரர் வந்தால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்குது. இங்கே எரர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏன் எரர் வருதுன்னா நம்ம வந்து 6ன்னு ஒரு எலமெண்ட்டை ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு நோடே இல்லாதனால இந்த டெம்ப் வந்து எங்கே வந்துடும்னா இந்த நன்னுக்கு வந்துடும். ஸோ இந்த டெம்ப் வந்து இந்த நன்னை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா இந்த ஒயிலில் டெம்போட டேட்டாவை செக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து டெம்ப் வந்து நன்னை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு டேட்டான்னு ஒரு ஃபீல்டே இருக்காது. ஐ மீன் இங்கே டெம்ப் அண்ட் கரண்ட் சேம் தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ கரண்ட்டுக்கு வந்து டேட்டான்னு ஒரு ஃபீல்டே இருக்காது. அதனால தான் இங்கே எரர் வருது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டாவை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து இது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ 7க்கு அப்புறம் 3 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 6க்கு அப்புறம் 2 ஆட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அது எதுவுமே ஆட் ஆகாமல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா 6ன்னு ஒரு நோடே இல்லை. இன்கேஸ் நான் மறுபடியும் இங்கே வந்து 7 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 7க்கு அப்புறம் மறுபடியும் 2 ஆட் ஆகணும். ஸோ ஆட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆட் ஆகுது. ஸோ 7க்கு அப்புறம் 2 ஆட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ நம்மளோட ஆட் மிடில் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் ஒரு எலமெண்ட்டை நீங்கள் மிடில் ஆட் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு கேஸும் இருக்குது. என்னன்னா, நான் வந்து இங்கே எலமெண்ட்டோட வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ எந்த நோடுக்கு அப்புறம் என்னோட புது நோடை ஆட் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்கன்னா இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் எலமெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இந்த எலமெண்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ என்ன எலமெண்ட்டுன்னு கொடுக்காம எத்தனாவது எலமெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் இங்கே கோட் பண்ணல, நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் போட்டு எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ அத்தனை எலமெண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை ஆட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க நோடு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நோட ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிளாக இந்த ஹெட்டை வந்து ஒரு பிளேஸ் மூவ் பண்ணாலே போதும். நம்ம இதுக்கான ரெஃபரன்ஸ் லூஸ் பண்ணிவிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக லிங்க் லிஸ்ட் வந்து இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் செக் பண்ணணும். என்னன்னா நம்ம லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதை கோட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதில் பேராமீட்டர்ஸ் எதுவுமே வாங்க வேணாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருந்தால் எக்ஸிட் ஆகிறேன். அப்படி இல்லைனா ஹெட்டை வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதே எட்ஜ் கேஸ் செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட டெம்பை வந்து லாஸ்ட் நோடுக்கு முன்னாடி நோட் கொண்டு வரணும். ஏன் லாஸ்ட் நோடுக்கு முன்னாடி நோடுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெம்பை வந்து நான் லாஸ்ட் நோடுக்கு கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ என் டெம்ப் இங்கே வந்துடுச்சுன்னா நான் ரிமூவ் பண்ண வேண்டியதே இந்த எலமெண்ட் தான். ஸோ இந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த 7 வந்து நன்னுக்கு பாயிண்ட் பண்ணணும். கரெக்டாக இந்த லிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 7 நன்னுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த 7 நன்னுக்கு பாயிண்ட் பண்ணணும்னா என் டெம்ப் வந்து இங்கே தான் இருக்கணும். லாஸ்ட் நோடுக்கு வந்துடுச்சுன்னா என்னால் வந்து இந்த 7 நன்னுக்கு பாயிண்ட் பண்ண முடியாது, இந்த லாஸ்ட் நோடையும் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என் டெம்பை வந்து எப்போவுமே லாஸ்ட் நோடுக்கு முன்னாடி நோட் கொண்டு வரணும். ஸோ லாஸ்ட் நோடோட முன்னாடி நோடு கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா டெம்ப் டாட் நெக்ஸ்ட் செக் பண்ணாமல் அதோட நெக்ஸ்ட் செக் பண்ணுவேன். ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா என் டெம்ப் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னா இந்த ஒயில் எதை செக் பண்ணுன்னா இதோட நெக்ஸ்ட் எது 10, அதோட நெக்ஸ்ட் எது 7. அதாவது இந்த டெம்ப் பாயிண்ட் பண்ணுறதுலேருந்து செகண்டு தேர்டாக இருக்க எலமெண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ நான் டெம்ப் இங்கே மூவ் ஆகுறப்போ இதோட நெக்ஸ்ட்டு அதோட நெக்ஸ்ட்டை செக் பண்ணும். ஸோ இங்கேயும் வேலிட் தான். ஸோ அடுத்து என்னோட டெம்ப் வந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ இங்கே மூவ் ஆகுறப்போ இதோட நெக்ஸ்ட்டு அதோட நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நன் ஆகிடும். ஸோ இங்கேயே கட் ஆஃப் ஆகிடும், லூப்பு கட் ஆஃப் ஆகிட்டு என்னோட டெம்ப் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் லூப்பை விட்டு வெளில வர்றப்ப. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளால் ஈஸியாக வந்து இதை நன்னுக்கு பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ லூப் பிரேக் ஆனோன்னா நான் டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டை வந்து நன்னுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு எட்ஜ் கேஸ் இருக்குது. இன்கேஸ் எனக்கு வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா நான் வந்து இதோட நெக்ஸ்ட்டு செக் பண்ணால் ஒன்றும் ஆகாது. இன்கேஸ் நன்னாக இருந்ததுன்னா எம்டியாக வரும், இல்லைனா எலமெண்ட் இருக்குன்னு வரும். நான் இதோட நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் இங்கே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னா இதோட நெக்ஸ்ட்டே நன்னாக தான் இருக்கும். ஸோ டாட் அதோட நெக்ஸ்ட்டுன்னு போடுறப்போ எரர் வரும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஹெட்டோட நெக்ஸ்ட்டும் நன்னா இருக்கான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் ஒரு எலமெண்ட் தான் இருந்ததுன்னா ஹெட்டோட நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், மொத்தமே இருக்கிறது ஒரு நோட் தான். அப்போ வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு நோட் ரிமூவ் பண்ணணும்னாலும் இந்த ஒரு நோட் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டை வந்து டேரெக்டாக நன்னுக்கு பாயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ரிமூவ் லாஸ்ட் ரிமூவ் ரெண்டுத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ரிமூவ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் ரிமூவ் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என்ன ஆகணும்னா எனக்கு வந்து இந்த 20ங்கிற நோடு வந்து ரிமூவ் ஆகணும். கரெக்டாக? ஸோ 20 ரிமூவ் ஆகி 10லேருந்து பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து லாஸ்ட் நோட ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 8 ரிமூவ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நான் 10ன்னு ஒரே ஒரு எலமெண்ட் தான் வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நமக்கு. ஸோ நன்னு மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து லாஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அதையே. ஸோ ஏன் எரர் வருதுன்னா நம்ம வந்து ஹெட்டை நன்னுக்கு அசைன் பண்ண அப்புறம் இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ எக்ஸிட் ஆக மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் எரர் வருது. ஸோ இப்போ வந்து இது ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். அவங்களுக்காக இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 10 ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரிமூவ் தான் நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ரிமூவ் வந்து ப்ராப்பராக அந்த 10ங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்து வந்து மிடில் இருக்க எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ரிமூவ் மிடில்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன்.
ஸோ இங்கே வந்து ஒரு எலிமெண்ட்டு தான் இன்புட்டாக வாங்கணும். அது என்ன எலிமெண்ட்னா நம்ம எதை ரிமூவ் பண்ணணுமோ அதை தான் இங்கே இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ நான் ஒரு எலிமெண்ட்டை இன்புட்டாக வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு எப்பவும் போல் லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் எம்டியாக இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே எப்படி ஐட்ரேட் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நோடு மேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். அகைன் இங்கே அந்த சேம் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து கரண்ட் டாட் டேட்டாக்கு பதிலாக கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டாவை தான் செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ இங்கே இன்னொரு கேஸும் ஹேண்டில் பண்ணணும். என்னென்னா மொத்தமே ஒரு நோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டே வந்து கிவன் எலிமெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இன்கேஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து ஹெட்டை வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து லூப்பில் ஐட்ரேட் பண்ணி எந்த எலிமெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை விட்டு எக்ஸிட் ஆன அப்புறம் 2 கேசஸ் இருக்கலாம். என்னென்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நன்னாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நன்னான்னு செக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நன்னாக இருந்ததுன்னா அப்படியே எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். நன்னா இல்லைன்னா அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இங்கே எந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா 2ங்கிற எலிமெண்ட்டை தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ 2வை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2வை பாஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ண விட்டுட்டேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே 2 வந்து ரிமூவ் ஆகிருக்கிறது. ஸோ இதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதில் ஏதாவது எட்ஜ் கேஸ் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20யை ரிமூவ் பண்ணுறது இல்லை 8 ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 20யை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 20யுமே ப்ராப்பராக ரிமூவ் ஆகுது நமக்கு. ஸோ 80யுமே ட்ரை பண்ணிடலாம். அந்த எட்ஜ் கேஸும் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கோமான்னு. ஸோ 8மே நமக்கு ப்ராப்பராக ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த எட்ஜ் கேஸுமே நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 6 வேரியேஷன்ஸுமே கவர் பண்ணியாச்சு. இந்த 6 வேரியேஷனுமே நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கோட் பண்ணுறப்போ நிறைய பிளேசஸில் வந்து ஸ்ட்ரக் ஆவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அப்புறம் நீங்கள் ஓனாக வந்து ஒன்று ஒன்றா யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.